விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால வளம் யூடியூப் சேனலில் நண்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டத்தில் இந்த புளியம்பட்டிக்கு முன்னாடி ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு 3 ஏக்கரை வெறுங்காடு காலை நிலம் பார்க்க வந்துருக்குறேங்க. பார்த்தீங்கன்னாங்க இந்த காட்டை பொறுத்தளவுக்கு தண்ணி வசதி எதுவும் இல்லைங்க. ஒரு போரோ சர்வீஸோ கிணறோ எதுவும் கிடையாது. காலை நிலம் தான். ஒரு நல்ல ஒரு செவ்வக டைப்பில் காடு வந்து ஒரு வடக்கு சரிவில் ஒரு 3 ஏக்கரை வந்து பஞ்சாயத்து தடம் இருக்குதுங்களா, அந்த தடத்து முகப்பு கொண்ட காடு தான் நான் பார்க்க வந்துருக்குறோம். தடமெல்லாம் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போது இந்த காட்டுக்கு உண்டான குபேர மூலையில் தான் நம்ம நிற்கிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இதான் குபேர மூலை, நல்லா இருக்குது. இப்போ என்னென்னா, இதுக்கு முந்தின வீடியோவோ பிந்தின வீடியோவோ இந்த பக்கத்தில் பார்க்குறீங்கள இந்த 3 ஏக்கரை தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பற்றி சொல்லியிருப்பேன். மொத்தமாக இந்த இடத்துல ஒரு 9 ஏக்கரை பண்ணலான்னு சொல்லியிருப்பேன். இப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இதுக்குமே அப்படி தான் வந்து இன்னும் வந்து ஒரு கன்ஃபார்ம் இல்லாமல் இருக்குது. கொடுக்குறதா கன்ஃபார்மு, ஆனால் விலையெல்லாம் இன்னும் சொல்லாமல் இருக்கிறாங்க. அதனால் நான் வந்துட்டேன், வீடியோ போட்டுக்கிறேன், நீங்கள் விலை சொன்னதுக்கப்புறம் நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன்னு சொல்லிக்கிறேன். அதனால் வந்து நான் வீடியோவில் விலை சொல்ல போகிறதில்ல. நீங்கள் வந்து எப்போ வந்து வீடியோனுடைய விலை இந்த காட்டினோட விலை சொல்கிறாங்களோ அப்போ வந்து இந்த வீடியோவில் அதாவது கமெண்ட் செக்ஷனில் வந்து விலை எவ்வளோங்கிறத நான் உங்களுக்கு போட்டுடுறேன். இப்போ இந்த காட்டை பற்றின விளக்கத்துக்கு உங்களுக்கு முழுசாக சொல்லிடுறேன். இப்போ இது வந்து நம்ம குபேர மூலையில் இருக்கிறோம். குபேர மூலையிலேருந்து அக்னி மூலைக்கு ஒரே நேர் தான், எந்த கிராஸோ பெண்டோ எதுவும் இல்லை. நேராக போகலாம், போய் காட்டுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலையும் ஜல மூலையும் அந்த பஞ்சாயத்து ரோடு 30 அடி ரோடு முகப்பில் வந்துடுது. காடு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. காட்டினுடைய சரிவு பார்த்திங்கன்னா வடக்கு சரிவாக இருக்குது. இதே விஷயம். அப்புறம் நான் பார்த்துட்டு இருக்கிற காட்டுக்கு தெற்கு திசையில் இருக்கிற காடு ஒரு உதாரணத்துக்கு காட்டிடுறேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு நிலக்கடலை பயிர் பண்ணிக்கிறாங்க. இது எப்படின்னா, இது தண்ணி வசதியில் எதுவும் இல்லைங்க. இந்த காட்டுலேயும் சரி, இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற காடு பக்கத்து காடு தெற்கு திசையில் இருக்கிற காடு. இதுலேயுமே தண்ணி வசதி எதுவும் இல்லை. இதெல்லாம் வந்து மழைக்காக வந்து நிலக்கடலை விதைச்சி விட்டுருக்குறாங்க. இதெல்லாம் மழை வந்தால் மட்டும்தான் பயிர், இல்லைன்னா காஞ்சி பயிர் இப்போவே வாட்டமாக தான் தெரியுது. மழை பெய்கிற நம்பிக்கையில் விவசாயிகள் பண்ணுறாங்க. மழை பெய்யா இயற்கை ஏமாற்றி போடுது, அது ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து உதாரணத்தை காட்டினது. மண்ணும் வந்து இப்படித்தான் இருக்கும். ஆனால் அருமையான மண்ணுங்க. இந்த மண்ணெல்லாம் வந்து வெள்ளாமைக்கு அருமையான மண். ரைட்டு, இப்போ நான் பார்க்க வந்த காட்டை பற்றி சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கிறது குபேர மூலை. இதுதான் குபேர மூலை, நல்லா இருக்குது. கட்டாவில் ஒன்று இழுக்குவோ வளைவோ பெண்டோ நெளிவோ சுழிவோ எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. இப்போ நம்ம குபேர மூலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலைக்கு நேராக போகிறோம். நல்லா தான் இருக்குது. எந்த ஒரு கிராஸோ பெண்டோம் இல்லை. என்னென்னா இந்த வேலி தாங்க உங்களுக்கு கணக்கு, ஒரே நேர் தான். அப்புறம் இந்த காட்டுக்குள்ளே ஒரு சில இடத்துல சின்னதாக வந்து இந்த பாறை இருக்குதுங்க. அதெல்லாம் ஒரு பெரிய குறையில்லை. அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஜேசிபி போட்டு நோண்டி அதெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் ஒரு பாறை தள்ளி போட்டு அதெல்லாம் ஒரு நிறைய டோஸ் பண்ணி விட்டோம்னா அருமையான காடாயிரும். இந்த ஏரியாவில் வந்து தண்ணி இருக்குதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. நாம் வந்து பார்த்துட்டு இருக்கிற காட்டுக்கு மேற்கு திசையிலெல்லாம் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, இப்படியெல்லாம் வெள்ளாமை நல்லா இருக்குது. அது கொஞ்சம் குளிகாலாக இருக்குது, நம்மளுக்கு கொஞ்சம் மேடாக இருக்குது. அதனால் அதெல்லாம் போர் போட்டால் தான் தெரியும், அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். ரெண்டாவது, காடு வாங்குகிற உங்களோட நேரங்காலத்தை பொறுத்து தான் தண்ணி ஆகாதுங்கிறதெல்லாம் சொல்ல முடியும். நான் வந்து காட்டில் இருக்கிற நிலவரத்தை மட்டும்தான் சொல்ல முடியும். அதுக்கு மட்டும்தான் எனக்கு ரைட்ஸ் உண்டு, அது காட்டுக்காரரோட அனுமதியோடு. இப்போ இந்த காட்டுக்கு உண்டான அக்னி மூலை இதுதாங்க. பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அக்னி மூலையும் ஜல மூலையும் இந்த 30 அடி அகலம் கொண்ட பஞ்சாயத்து தடத்தில் வந்துடுதுங்க. இது வந்து இந்த தடம் வந்துங்க 30 அடி அகலம் கொண்ட பஞ்சாயத்து தடங்க. இது வந்து இன்னும் வந்து கண்டினியூ ஆகுது, அடுத்த தோட்டத்து வரைக்கும் போகுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா விலை போட்டு எல்லாம் வாங்கி பாருங்கள். அந்த பக்கம் அந்த மூலையிலெல்லாம் போர் போட்டுக்கிறாங்க. தண்ணியெல்லாம் எந்த அளவுக்குன்னு தெரியல, எல்லாம் போர் போட்டு எல்லாம் சிறப்பாக பண்ணுறாங்க. இப்படி தான் வந்து நாம் பார்க்க வந்த காலம் வந்து இருக்குது. இப்போது இதுதான் வந்து அக்னி மூலை. அக்னி மூலையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜல மூலைக்கு போகிறோம். அக்னி மூலையிலேருந்து ஜல மூலைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே நேர் தான். பெருசாக பெண்டோ கிராஸோ எதுவும் வராது. போகிற வழியில் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடத்துல இந்த மாதிரி கல் பாறை இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் சர்வீஸ் பண்ணால் தான்
கொஞ்சம் காடு வந்து சுத்தம் பண்ணி கொஞ்சம் ரெடி பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம மனுஷன் கை வச்சா எதையும் பண்ண முடியாததெல்லாம் இல்லை, கொஞ்சம் செலவாகத்தான் செய்யும். நாம் காட்டுக்காரர்கிட்ட நாம் வேலை பேசும்போது இப்படியெல்லாம் இருக்குதுங்க, இதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணணும், பார்த்து கொஞ்சம் அனுசரித்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது நம்மளோட உரிமை. காட்டுக்காரர் அவர் காட்டுக்குன்னு ஒரு விலை வச்சுருப்பார், அது அவர் கொடுக்கறது அவரோட உரிமை. ஏன்னா காடு அவருது. நான் வந்து சாதாரண ஒரு புரோக்கர் தான், இருக்கிற நிலவரத்தை தான் சொல்லுவேன். இருக்கிற நிலவரத்தை சொன்னோம்னா நீங்களும் கோவப்பட மாட்டீங்க, காட்டுக்காரரும் கோவப்பட மாட்டார். சம்மந்தமாக இருந்தால் மட்டும்தான் வருவீங்க, இல்லை அப்படின்னா நீங்களும் கண்டுக்க மாட்டீங்க, நானும் அடுத்தடுத்து வேலைன்னு சொல்லிட்டு போயிடுவேன், அவ்வளோதான். இப்போ நம்ம அக்கனி மூலையிலிருந்து ஜலமூலைக்கு தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசையை நோக்கி கிழக்கோட்டு பள்ளியில் போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்கு 3 ஏக்கராவுக்கு உண்டான, இந்த காட்டினோட அளவு வந்து 3 ஏக்கராங்க. அது முதல்ல சொன்னனா அது இல்லை, அதனால் இப்போ சொல்லிக்கிறேன் 3 ஏக்கரா. இப்போது இதுதான் வந்து இந்த காட்டுக்கு உண்டான ஜலமூலைங்க. ஜலமூலை நல்லா இருக்குது, கட்டாவில். இப்போ நாம் ஜலமூலையிலிருந்து வாய் மூலைக்கு போகிறோங்க. அதுவும் ஒரே நேர் தாங்க. இந்த இடத்துல வந்துங்க மொத்தமாக வந்து ஒரு 3 ஏக்கரா 9 ஏக்கரா இருக்குதுங்க. எல்லாமே வந்து ஓரளவுக்கு நேராக தான் வருது, ஏதோ கிராஸாக பண்ணிட்டு எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு சிறப்பான ஒரு காடுன்னு சொல்லலாம். ஆவரேஜாக பார்த்தோம்னா நம்மளுக்கு காடு வந்து வடக்கு சரிவு தான் வருது. ஒரு 3 ஏக்கரா மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வடக்கு மேற்கு அப்படி கலந்து வருது. அதையெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்படி தான் காட்டினோடைய அமைப்பு இருக்குது. இந்த காட்டினோட விலை தான் வந்து உங்களுக்கு பின்னால் இந்த விலையை தெரிஞ்சுட்டு எப்போ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகுதோ அப்போ வந்து டிஸ்கிரிப்ஷன், அதாவது கமெண்ட் செக்ஷனில் விலையை போட்டு விட்றாங்க. இப்போது இந்த காட்டுக்கு உண்டான இல்லை ஒரே நேர் தான், கிராஸ் இல்லை. இன்னும் இடையில பணம் வர்றதுக்கு கட்டி கொஞ்சம் வளைஞ்சு வந்தேன், நேராக வர முடியல. இந்த காட்டுக்கு உண்டான வாயு மூலைக்கு வந்துட்டேங்க. இதுதான் இந்த காட்டுக்கு உண்டான வாயு மூலை. வாயு மூலையும் கட்டாவில். வாயு மூலையில் பனை மரம் தான் முளைச்சிருக்குது. இதுதாங்க வாயு மூலை. இந்த பனை மரம் தான், இந்த பாலச்செடி இருக்குதுங்கள, இந்த பாலச்செடி தான் இந்த காட்டுக்கு உண்டான வாயு மூலை. இதுவும் கட்டாவில். இப்போது இந்த வாயு மூலையிலிருந்து ஒரே நேர் தான் குபேர மூலைக்கு. குபேர மூலை உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே காட்டிக்கிட்டேன், அதுவுமே ஒரே நேர் தான். என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த வேப்ப மரம், இந்த பனை மரமெல்லாம் முளைச்சதுனால கொஞ்சம் நேருக்கு நேராக காட்ட முடியல. அதனால் அடுத்த வயலில் போய் காட்டிக்கிறேன். இந்த 3 ஏக்கரா வந்து பார்த்திங்கன்னாங்க பெருசாக மேசருவில் இல்லைங்க, இல்லை வடசருவு தான். இப்படி தான் இந்த காடு வந்து அமைஞ்சிருக்குது. பாருங்கள், நான் வாயு மூலையிலிருந்து குபேர மூலைக்கு தான் போகிறோம். அதாவது மேகோட்டு பொலியில் வடக்கு இருந்து தெற்கு நோக்கி போகிறோம். வரப்பு தான் அதான் அந்த கல் இருக்குது பாருங்க, இதுதான் வரப்பு, மேகோட்டு வரப்பு. இந்த இடையில இந்த பனை மரமெல்லாம் முளைச்சதுன்னா நான் நேராக போக முடியாதுல்ல, அதனால் சைடில் போகிறேன். இதுதாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண இடம், இந்த பனை மரம். இந்த இடத்துல தான் குபேர மூலை. நம்ம காட்டை சுற்றியுமே வந்துட்டோம். ஆக மொத்தத்தில் காடு வந்து பெருசாக குறை சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. இந்த 3 ஏக்கராவிலையும் இந்த மாதிரி இந்த பொக்கு பாறை ஒரு சில இடத்துல இருக்குது, அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த விலை வந்து காட்டுக்காரர் ஒரு இக்கு வச்சுருக்கிறாரு. ஒரு நாளோ 2 நாளோ இல்லை ஒரு 4 நாளோ 5 நாளோ அவர் எப்போ விலை சொல்கிறாரோ அப்போ வந்து இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணி விட்றேன். மற்றபடிக்கு இந்த காடெல்லாம் நல்லா தான் இருக்குது. விலையை மட்டும் தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு கட்டுப்படியானால் வாங்க, நேரில் வாங்க, வந்து பார்த்துட்டு பிடிச்சா பார்க்கல, பிடிக்கலின்னா இன்னொரு காடு, அவ்வளோதான். காட்டுக்காரருக்கு நம்ம இல்லைன்னா 1000 பார்ட்டி, நம்மளுக்கு இந்த காடு இல்லைனாலும் 1000 காடு அப்படின்ட்டு போக வேண்டியதான். ஆனால் இன்றைக்கி காடு ஓட்டமெல்லாம் இப்படி இருக்கிற நிலவரத்தை உங்கள்கிட்ட தகவல் சொல்லிக்கிட்டேன். இப்படி இருக்கிறத நல்லா ஒரு சினிமா படம் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி காட்டிக்கிட்டேன். நானும் இந்த வேகாத வெயிலில் அலைஞ்சி தெரிஞ்சு ஒரு 9 ஏக்கரா முழுசாக காட்டியாச்சு. இந்த காடு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்படுற பட்சத்தில்
உங்கள் தம்பியாகிய நான் எனக்கு தம்பி ரியல் எஸ்டேட் எனக்கே ஃபோன் பண்ணுங்கள். நேரில் வாங்க, காட்டுறேன் பாருங்கள். பிடிச்சா பார்ட்டிகிட்ட நேரடியாக பேசிக்கலாம். இந்த தோட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்ட்டி எனக்கு நேரடியாக கூப்பிட்டு சொல்லிக்கிறாரு. அதனால் நீங்கள் நேரடியாகவே போய் பார்ட்டிகிட்டே நாம் ரேட்டு பேசிக்கலாங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. காடு எல்லாமே நல்லா ஒரு வாஸ்துப்படி தான் இருக்குது. எந்த ஒரு மூலையும் கட்டாகாமல் ஒரு சதுரமாகவும் செவ்வகமாகவும் இப்படி தான் இருக்குது. குறைன்னு சொல்லப்போனால் ஒரு சில பாறைகள் மட்டும்தான். அதெல்லாம் இருக்குத்தான் செய்யும். அதை நாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான அமௌண்ட்டை குறைச்சி பேசிக்கலாம். பிடிச்சிருந்தால் யோசிக்கவே வேண்டாம், ஃபோன் பண்ணுங்கள். நிறை குறைகள் இருந்துச்சுன்னா வழக்கம் போல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா தலைப்புலேயும் கொடுத்துருவேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன். ஒரு சில பேர்த்துக்கு அது போக தெரியுறதில்ல, கண்டுபிடிச்சி எடுக்க முடியறதில்ல. எனக்கும் பெருசாக எடிட்லாம் பண்ணி போட தெரியறதில்ல. என் பையன் அப்பப்போ ஏதோ டைம் இருக்கும்போது எடிட் பண்ணுவான். அவனுக்கும் தெரியாது, அவனும் 11ஆவது தான் படிக்கிறான். அவனுக்கு பெருசாக தெரியாது. அவனுடைய படிப்பு வேலையை அவனுக்கு பெருசாக இருக்குது. அதனால் நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. இருந்தாலும் வாயில் ஒரு டைம் நம்பர் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. 95 85 37 67 67. இதுதான் என்னோடய ஃபோன் நம்பரு. இந்த காடு தோட்டம் சம்மந்தமாக நீங்கள் என்ன வேணாலும் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம். நீங்கள் ஃபோன் பண்ணும்போது வெயிட்டிங் கால் போச்சுன்னா விட்டுருங்க, திருப்பி நானே கூப்பிடுவேன். மேற்கொண்டு ஏதாவதுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காடு தோட்டம் தேவைப்படுறவங்க மட்டும் லைக் பண்ணுங்கள், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ ஏதாவது காடு தோட்டம் தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, அதாவது சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அவங்களுக்கும் பாவம் தெரியட்டும். நானும் வேகாத வெயிலில் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், உங்களுக்கே தெரியும். என்னை யாருமே கிராஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான், என்கிட்டயே வியாபாரம் பண்ணுங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம்.